அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. இந்த வீக் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கணக்கு காத்துட்டு இருக்கா? சேலஞ்சஸ் இருக்குமா? அந்த சேலஞ்சஸ் இன்னுமே உங்களைய ஸ்ட்ராங் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கா? எனக்கான டைம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு இந்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். லெட்ஸ் டீகோட் யுவர் திஸ். மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டிஸ், எதையும் தாங்கும் இதயம். ஒரு விஷயத்த எல்லாரும் ஓரமாக ஒதுங்கிட்டாங்க, இது இந்த இந்த இடத்துக்கு போனால் ப்ராப்ளம் வரும், இந்த இவங்க கிட்ட போனால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேஷம் அந்த இடத்துல போய் நிற்கும். ஸோ யாருக்கு கண்டும் பயந்து அஞ்சாத சிங்கம் தான் நீங்கள். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹெல்ப் யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான். இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு தனக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிக்காம பிறரோடைய நலனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஸோ ரீசன்ட் டைமில் இதே மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகம் பார்க்க வந்திருந்தார் நம்மளுடைய கிளைண்ட்டு. இப்போ அவர்கிட்ட பார்க்கும்போது, சார் நீங்கள் ஹெல்ப்பிங் பண்ணி ரொம்ப நொந்து போயிருக்கீங்க. ஆமாம் மேடம், என்னுடைய ஃபினான்ஷியல் லெவல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. பட் நான் இந்த ஹெல்பிங் ட்ராப்ல போய் விழுந்த அடி இன்னுமே என்னால் எந்திரிச்சு வர முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து அப்படியே மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது இந்த டைம் பீயிங் எனக்கு வந்திருக்கு. ஏன் மேடம் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். இனிமேல் யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாது மேடம், கரெக்டு தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் லெவலில் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி இதுதான் பவுண்ட்ரி அப்படின்னு செட் பண்ண தெரியாம எல்லாத்துக்கிட்டையுங்க உறவு சார்ந்த கவலைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஏராளமாக அதிகமாக இருக்கு. இன்னைக்கு நீங்க நினைச்சு ஒரு விஷயத்த பண்ணினீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு சக்சஸ் பண்றதுக்கு ஆளே இல்லை. பட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதி நேர்மை இதுக்காக எல்லாமே தொடர்ந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ இந்த வீக் எப்படி இருக்க போகுது? இதெல்லாமே நீங்கள் பாஸ்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இந்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மேஜரான பிளானட் சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் அதே இடத்துல தான் இருக்காங்க. மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்காரு, குரு கடகத்தில் இருக்காரு, சிம்மத்தில் சூரியன் கேது மற்றும் புதன், செவ்வாய் ராசிநாதன் மிதுனத்தில் இருக்காரு. ஸோ என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மேஷத்தை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்ன? நல்ல விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். திருமண லைஃப் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தையிலே இருக்கு மேடம். அடுத்த ஸ்டேஜ் போகவே முடியல. கிட்டத்தட்ட எப்போ வந்து எங்களை மீட் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸோட ரைஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த நேரம் 7ஆம் இடத்துலையே சந்திரன் பயணிக்கும் போது இந்த வீக் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுனால ஃபஸ்ட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய நேரங்களாக இந்த நேரம் கன்வெர்ட் ஆகும். ஸோ ரொம்ப நாட்களாக பேசிகிட்டு இருக்கோம், எங்கள் ஃபேமிலி பேசுகிறாங்க, அவங்க ஃபேமிலி பேசுகிறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக, ஒர்க்கு பிளேஸ் காரணமாக, சேலரி, எங்களுடைய 2 பேருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் காரணமாக ஒரு இடம் அப்படியே இருந்துருச்சு, அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த நேரம் தரமான ஒரு நல்ல ஒரு வரன்கள் வரும். இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இதுதான் நீ பெஸ்ட்டான டைம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான வரன் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் வேலையில் நிறைய நான் நல்லா கற்றுக்கிறேன் மேடம், இன்னுமே எனக்கு கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா, அது பண்ணுறது மூலியமாக எனக்கு க்ரோத் வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த நேரம் வேலை சார்ந்து இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இந்த நேரம் வந்தால் நீங்கள் யோசிக்காமல் அதை வந்து பார்த்திங்கன்னா டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அப்படி டேக் ஓவர் பண்ணுறதுனால உங்களுடைய லைஃப் லாங் இந்த டெசிஷன் நம்ம எடுத்தது கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் டெசிஷன் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துலேயே உச்ச குரு இருக்கார். அப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்களை ஷேரிங் பண்ணுறதுல ரொம்ப பிரச்சனை. மேஷத்தை பொறுத்தவரையும் இந்த ஷேரிங் அப்படிங்கிறது பரவாயில்ல, அவங்க வச்சுக்கிட்டோம் இவங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக இருப்பீங்க. இந்த நேரம் தான் உங்களுக்கு சொத்தை பற்றின கவலைகள் தெரியும். ஒன்று இழந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு கவலைகள் அப்படிங்கிறது மேஷத்தை பொறுத்தவரையும் ரொம்ப அதிகமாக ஃபெமிலியர் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுடைய கைக்கு திரும்பி அது கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாகும். இத்தனை நாளாக குடும்பத்தை விட்டு தனியாக தவிச்சு இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணினேன் மேடம், இன்னுமே என்னை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி இந்த குடும்பம் சார்ந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். தேர்டு பர்சனோடைய இன்டர்ஃபியர் காரணமாக
ரொம்ப நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப்ல ஒரு கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க சொன்னதவே தேர்ட் பர்சன் சொன்னதவே நான் நம்பிட்டேன் மேடம். என்னோட ஒய்ஃப் கிட்ட 10 நிமிஷம் பேசியிருக்கலாம். ஏன் அந்த மாதிரி அப்படின்னா மேஷம். ஸோ மேஷத்தை பொறுத்தவரை எப்படி இருப்பீங்க? கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். பட் அந்த கோவம் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே மேஷத்துக்கிட்ட இருக்கவே இருக்காது. ஸோ நிறைய அந்த திருமண வாழ்க்கையில் கிட்டத்தட்ட டைவர்ஸ் ஸ்டேஜ், டைவர்ஸோடைய எண்டிங், டைவர்ஸோடைய விளிம்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இனி இந்த விஷயங்கள்லாம் மாறப்போகுது. திரும்பி ரீயூனியன் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வந்து அது சார்ந்த விஷயத்தில் ஒரு முயற்சி எடுக்கலாமா, ஒரு எஃபர்ட்ஸ் போடலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ். இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. மற்ற மோர் ஓவர் ஆல் பிளானட்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தை பொறுத்தவரையும் சாதகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாபா, பிஸ்னஸா, எது எனக்கு செட் ஆகும், ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று போகும்போது அதில் நிறைய ஒரு க்ரோத்துக்கு இருக்குமா, என்னுடைய சேலரி அளவுக்கு என்னுடைய பிஸ்னஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய மைண்டு ஃப்ளக்சுவேஷன் திஸ் ஆர் தட். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே சனி பகவான், அங்கே செவ்வாய் பகவான், ரெண்டு பேருமே டூ ஆப்போசிட் பிளானட். அப்போ எந்த விஷயம் எடுத்தாலுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். எஸ்பெஷலி இந்த வேலையை நினச்சி, தொழிலை நினச்சி, மேஷத்தை பொறுத்தவரையும் வேலை, தொழில் இது ரெண்டும் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சிங்கம் மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கிறதுனால அவங்களுடைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இன்னுமே பிரைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களால் இது முடியாதுன்னு ஒருத்தவங்க கொடுத்த வேலையை திறமையாக செஞ்சு ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு பெஸ்டான டைமாக இந்த டைம் பீயிங் கிடைக்க போகுது. அதே போல் ஆஃப்டர் லாங் டைம் 5ஆம் அதிபதி 5க்கே வராருங்க. இப்போ குழந்தை சார்ந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். குழந்தைக்கு கன்சீவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாமதமாகுது மேடம். இந்த நேரமாவது கன்சீவ் கிடைக்குமா? நாங்கள் நிறைய முருகர் கோயிலுக்கு வழிபாடு பண்ணுறோம். ஏன்னா மேஷம் முருகர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ முருகர் கோயிலுக்கு தொடர்ந்து வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய அருளால் குழந்தை செல்வம், எஸ்பெஷலி ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமான சான்சஸ் அப்படிங்கிறது இந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு இந்த சூரியனுடைய பயிற்சி தரமான ஒரு யோகமான பயிற்சியாக இருக்கும். ரொம்ப லாங் டைம். இப்படி யோகாதிபதி எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு வருவார், அல்லது யோகஸ்தானத்தை பார்க்குறது 1 மாதம். அப்போது நமக்கு லக்கே இல்லை அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தா இந்த நேரம் லக் ரிலேட்டட் எல்லாமே உங்களை தேடி வர்றதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. நிறைய யோசிச்சு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத வேண்டான்னு விட்டுறாதீங்க. எது வந்தாலும் தைரியமாக தன்னம்பிக்கையாக பண்ணுங்க. ஏன்னா தைரியம் தன்னம்பிக்கைக்கு பெயர் போன ராசி தான் நீங்கள். இன்னைக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறனால சற்றே குடும்பத்தை நினச்சி கொஞ்சம் கவலையாக இருக்கும். பட் இதெல்லாமே லாங் டைம் உங்கள் கூட வந்து வராது அப்படிங்கிறது இருக்கும். இந்த இந்த வருத்தம் எல்லாமே ரொம்ப 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 ஷார்ட்டான டைம் பீரியட் தான். மோர் ஓவர் இந்த மாதம் முழுவதுமே ஆல்மோஸ்ட் இந்த வீக் சொல்லாமல் அடுத்த வீக்குமே உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு யோகமான டைம் பீயிங்காக இருக்கிறதுனால கம்யூனிகேஷனில் மட்டும் கொஞ்சம் கவனம். ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரா, 3-8 தொடர்பாக இருக்குதா. ஸோ கம்யூனிகேஷனில் மட்டும் ரொம்ப சிறப்பாக ஒரு யோகமாக ஒரு விஷயத்த வந்து நீங்கள் நடத்திட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஸோ தொழிலில், வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது சாதகமாகும். மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் கிளியர் ஆகும். ஸோ தொழில் பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசித்து பண்ணணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு தொழிலை ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய விரயத்தை எதுக்குடா இதை ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை கொடுத்துருவாரு. ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசித்து பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம சொன்ன அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இருக்கக்கூடிய கோச்சாரம். ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது தற்காலிகமானதான். பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நிரந்தரமானது ஒரு விஷயம். எதெல்லாம் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் சைன், இதெல்லாம் நமக்கு நெகட்டிவ் சைன், எந்த விஷயத்த எந்த நேரத்தில் பண்ணணும் நமக்கு சக்ஸஸ், இந்த மாதிரி ஒரு டைம் பீயிங் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எந்த ஒரு வார பலனும் மாத பலனும் சொல்லாது அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.